மோனிகா என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதை பாக்கியத்துக்கிட்ட சொன்னா அவள் இதை எப்படி எடுத்துப்பா? ஒரு வேளை கோச்சுப்பாளோ? நாகராஜ் எனக்கு ப்ரப்போஸ் பண்ண விஷயத்த சாகர்கிட்ட சொன்னால் எப்படி எடுத்துப்பான்? எப்படி எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, சாகர்கிட்ட சொல்கிறது தான் நல்லது. நானே சொல்லிடுறேன். உன்கிட்ட ஒன்று உன்கிட்ட சொல்லணும். சொல்லணும். உன்கிட்ட ஒன்று. ஒன்று சாகர், ஏதோ சொல்லணும்னு சொன்னல, சொல்லு. அதான் லேடிஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, நீயே சொல்லு. எப்பவும் லேடிஸ் தான் ஃபர்ஸ்ட். இந்த தடவை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் உனக்கே தரேன், சொல்லு. நீயே சொல்லு பாக்கியம். நீ சொல்லு புஜி குட்டி, நீ சொல்லு தங்கம். நீ சொல்லு சாகர். நீ சொல்றீ. ஹே, நீ சொல்லு. அது 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 என்ன? சொல்லு சொல்றேன். சொல்லு. ஒரு நாள் மோனிகா சடனா என்கிட்ட வந்து, மாமா நீ எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும், என்னை கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ்ண்ணா. வேணும்னா பாக்கி அக்கா கிட்ட நான் பேசி ஒத்துக்க வைக்கிறேன்னு அவ சொன்னான். அதான் பாக்கியம் நான் சொல்லணும் வந்தது. அதுதான் உங்ககிட்ட. பாக்கியம் ஏய் அத்தாடி பாக்கியம். பாக்கியம் நில்லு. ஏ பாக்கியம் நில்றி. பாக்கியம் நில்லுன்னு சொல்றல. பாக்கியம் 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 நில்லு. பாக்கியம் பாக்கியம் நில்லுன்னு சொன்னேன். பாக்கியம் நில்லு. தயவு செஞ்சு என் மொறப்பான ஏதோ சொல்றாத. உன் முறை பொண்ணா? ஏன் சொல்லக்கூடாது? ஏன் சொல்லக்கூடாது? உன் முறை பொண்ணுனா உனக்கு தான் முறை பொண்ணு, எனக்கு இல்ல. ஆமா, உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு யோசிச்சாலே நான் விட மாட்டேன். ஆனா இவ உன்னையே பறிக்கலான்னு பாக்குறாளா? அவளா பாக்கியம் நில்றி. போடாதரி. பாக்கியம் போகாதரி. நில்றி. தங்கம் தங்கம் நில்லு தங்கம். அவ சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு தங்கம். 4 நாளைக்கு முன்னாடி சொன்னது இப்பதான் சொல்றியா? இப்பதான் சொல்லுவியா? உன்ன இல்லடா, அவள அடிக்கணும். வேணா தங்கம். என் வீட்ல இருந்துகிட்டு ஏன் ஆளியே வேணும்னு நினைப்பாளா? இன்னைக்கு அவ செத்தா. தங்கம் வேணா தங்கம். இது எப்படி விட்டு? டேய், கம்மன் இருந்துரு. வேணான்னு சொல்றல. பாக்கியம் 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 ஹிச்சி. பாக்கியம் பாக்கியம் நீ என்ன லவ் பண்றது உண்மைனா அங்கே நில்லு. நீ என்ன லவ் பண்றனா? என்ன தடுக்காத. கோன் வச்சிட்டு இருக்கியா? வச்சுக்கோ வச்சுக்கோ. இப்ப கோன் வச்சுக்கிட்டு காலையில அதை அழிச்சிட்டு உன் மாமனா மயக்கணும்ன்றது தானே உன்னோட பிளானு? ஐயோ அப்படிலாம் இல்லக்கா. வேற எப்படிக்கா? என் வீட்லயே இருந்துட்டு ஏன் உப்ப தின்னுட்டு என் லவ்வர் மேல ஆசைப்படுறது தப்பு தானே? பாக்கியம் புருஷன். சாகர், நீ நடுவுல வராத. வந்த தித்துப்பள்ளு தெரிச்சிரும். மூடிட்டு உட்காரு. அசிங்கமா இல்லையா மோனிகா உனக்கு? ஏற்கனவே லவர் இருக்கும்போது ஏன் லவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா நீ? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கக்கா. நீ சொல்றது என்ன நான் கேட்கணும்? முதல்ல உன்னை இந்த வீட்டுக்குள்ள விட்டது ஏன் தப்பு. அக்கா பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. யார பாத்துட்டு பைத்தியம்ன்ற? பாக்கியம் என்னாச்சு சாகர்? ஒன்னும் இல்லை பாக்கியம். அப்படி 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 7 கடலும் தாண்டி இப்படி வந்துட்டு. என்னவோ சாகர், எனக்கு ஒன்றும் புரியல. நாகராஜ் ப்ரப்போஸ் பண்ணத சாகர் கிட்ட சொல்லிடலாம். சாகர், உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என் ஆஃபீஸில் நாகராஜ் இருக்கான்ல, அவன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். அது எப்படி லவர் இருக்கும்னு தெரிஞ்சு அப்படி எப்படி? ஆல்ரெடி லவர் இருக்குன்னு தெரியாதா? எப்படி அவன் ப்ரப்போஸ் பண்ணல உனக்கு? என் அப்பா ஒரு தடவை ஆல்ரெடி சொன்னாரு, என் ஆஃபீஸ்லயே என் ஊர்க்கார பையன் இருக்கான், கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு. அவன் தான் இவன். ஆமா சாகர், நீ ஏதோ சொல்ல வந்தியே, சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாக்கியம். என் முறப்பொண்ணு மேட்ரை என் மாமா கிட்ட பேசி எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும்னு பேசலான்னு நினச்சேன். வேற ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஆமா சாகர், நீயும் உன் முறை பொண்ணும் ஒரே வீட்டில் தான் வளர்ந்துருக்கீங்களா?
ஒன்னா தான் வளர்ந்தோம், ஒரே வீட்டில் தான் இருந்தோம், ஒரே ஸ்கூல்ல தான் படித்தோம், ஒன்னா தான் விளையாடுவோம், ஒரே தட்டில் தான் சாப்பிடுவோம், ஒரே தட்டில் தான் படுப்போம். அதான் பாகி, எல்லாரும் சேர்ந்து ஒரே பெட்டில் தான் படுப்போன்னு சொன்னேன், அவ்வளோதான். புச்சி குட்டி, ஆ நீயும் உன் முறை பொண்ணும் எப்போவாவது கிஸ் பண்ணிருக்கீங்களா? அது ஒரு சண்டே மார்னிங், வீட்டில் யாரும் இல்லை, தனியாக நாங்கள் அம்மா அப்பா விளையாடின சமயம் அது. அந்த ஆட்டத்தை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நானும் என் முறப்பனும் விளையாடிட்டு இருந்தோம். சடனாக கரண்ட் போயிடுச்சு. கரண்ட் போனதுக்கு அப்புறம் சொல்லுடா, சொல்லு. போன அப்புறம் என்ன, ஜும்குச்சிக்கும் 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 ஜும்குச்சிக்கும். நாயே, பாகி 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 விட்டுரு பாகி. உன்னை பதீத்த பாவன பரம பவித்ர ஈக பத்தினி விரதம் அந்த ஸ்ரீராமச்சந்திரன்னு நினைச்சேன். ஆனா நீ ராம இல்லடா, ராட்சசன். நீ ஃபர்ஸ்ட் என்ன விட்டு தள்ளி நில்லு, தள்ளி நில்லு, தள்ளி போ, கிட்ட வராத. அடியே, எனக்கு என் மாமா பொண்ணுக்கு எதுவும் நடக்கலடி. நீங்க கிஸ் பண்ணீங்க தானே? கிஸ் பண்ணிட்டாலே எல்லாம் ஓவர். நீ எனக்கு தேவையில்ல. பாகி, அது ஏதோ சின்ன வயசுல பண்ணுதுடி, எனக்கு நீ மட்டும் போதும்டி. நான் போதுமா? ஆ, அப்போ உன்னை இப்போ சுத்தப்படுத்தணும். எப்படி? கொஞ்சம் அங்க பாரு. என்ன உங்க அப்பா. ஐயோ பாகி, தெரியாது, காப்பாத்துறியே. ஐயா கடவுளே, சரிங்க, வா, கையை பிடிச்சுக்கோ. வா வா வா, இங்க வா. பாத்து. வா வா வா. சரி, உன் முறை பொண்ண எத்தனை தடவை கிஸ் பண்ண? ஒரு தடவை. உண்மையை சொல்லுடா. 1 2 3 3 தடவை. 3 தடவையா? ஐயோ சாகர், நீ பாவம் பண்ணிட்ட. இப்போ உன்னை அர்ஜென்ட்டா சுத்தப்படுத்தணும். 3 தடவை தானே? அப்படின்னா 3 into 11. அப்போ 11. நீ 11 டைம்ஸ் முங்கணும். இங்க இருந்தாதான் உனக்கு புத்தி வரும். இங்க இருந்தாதான் திரும்பவும் நீ இந்த தப்ப பண்ண மாட்ட. லவ் யூ புஜி குட்டி. நீ என்னோட ஸ்ரீராமனே தான். ஓகே? நாகராஜ், யூஎஸ் கிளைண்ட்ட பேசிட்டியா? எஸ் ஜேசி. உன் ஃப்ரெண்டு என்ன சொல்கிறா? நத்திங் ஜேசி. இன்னொரு தடவை பப்புக்கு கூப்பிடும்போது வரமாட்டேன், என் ஆளுக்கு பிடிக்காது, அப்படி ஏதாச்சும் சொன்னால் டைரெக்டாக ஹெட் ஆஃபீஸ் மும்பைக்கு அனுப்பிச்சிடுவேன். ஹலோ, வாட்? என்ன எதுக்கு மும்பைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க? பர்சனல் கால், வெளில இரு. இவனை அனுப்புறேன்னு சொன்னா இப்போ இவனே போகிறான். அதான் சொல்லுவாங்க, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பாங்கன்னு. என்னாச்சு நாகராஜ், இப்படி சிரிச்சிட்டு வர? அந்த ஜேசி மறுபடியும் மும்பைக்கே போகிறான். அவனா போகல, நான் தான் அனுப்புனேன். அப்படியா? அப்புறம் ஏன்ட்டியா விளையாடுவானா? என்கிட்ட விளையாண்டா என்ன ஆகும்னு தெரியணும்ல. பாக்யமதி என்கிட்ட திமிரு காமிச்சா இதுதான் கெதி. பாய். ஓகே ஜேசி. பாகி, மேரேஜ் பற்றி உங்கள் அப்பா காலில் கேட்டார். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? ஆனால் பாகி, உன் அப்பா நல்லவரா கெட்டவரான்னு என்ன சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உன் அப்பா உன்னை லவ் பண்ணுற அளவுக்கு வேற யாராலையும் முடியாது.
முன்ன ஒரு தடவை பார்த்தப்ப ஒன்று சொன்னார். சாவறதுக்குள்ள ஒரு தடவையாவது என் பொண்ணு அப்பான்னு கூப்பிட்டா அதுவே போதும்னு சொன்னார். முடிஞ்சா ஒரு தடவை உங்க அப்பாட்ட பேசு பாக்கி. ஆச்! ஆச்! என்னாச்சு மாமா, தும்பிட்டே இருக்க? பார்த்தா எப்படி தெரியுது? கோல்ட் ஆயிடுச்சு. ஆச்! ராத்திரி நல்லா தானே மாமா இருந்த? சம்மர் தானே, லைட்டா சில் தண்ணி குடிச்சிட்டேன். காலையில இருந்து ஆச்! ஒரே நிமிஷம் மாமா, இப்பவே உங்க கோல்ட சரி பண்ணிடலாம். ஒரே நிமிஷம் ஆச்! மாமா, ஒரு நிமிஷம் வா. எங்க? ஒரு நிமிஷம் வா. ஆச்! வா, உட்கார். உட்காரு மாமா. ஆவியா? ஆவி பிடிப்பா வா. அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. நான் டேப்லெட் போட்டு பார்த்துக்கிறேன். டேப்லெட்ஸ்க்குலாம் கேட்காது மாமா. சின்ன வயசுல எப்படி பண்ணோம் ஞாபகம் இருக்கா? இப்போ அப்படியே பண்ணலாம். அதெல்லாம் வேணாம். சொல்றது கேளு, படு. சொல்லிட்டே இருக்கேன்ல. இது வேணாம். ஒரு தடவை ட்ரை பண்ணு மாமா. இனி வேணாம், முடியாது. கோல்டுக்கு ஐயோ, இது எப்படி செட் ஆகும்? நீ சொன்னா கேட்க மாட்ட. இங்க வா. இப்படிதான் முடிச்சிருக்கணும். எடுத்துக்கோ மாமா. எனக்கு போதும், ப்ளீஸ் வேணாம். மாமா, இன்னும் ஒரு தடவை. ப்ளீஸ் ப்ளீஸ். போதும். அப்படிதான். நான் உன்னை தொடல. நான் சும்மா தான் இருக்கேன். எனக்கும் லவர் இருக்கா மாமா? எனக்கும் லவர் இருக்கு மோனிகா. அப்போ இது தப்பு தானே? தப்புதான். ஒரே வேற மூடிட்டு இருக்கோம். ஏடே போன் எங்க? அப்பாடா, இவன் தான் ஃபோன் பண்றான். சொல்றா ஜீவன். இல்லை மச்சான், உடனே ஆஃபீஸ் வாடா மச்சான். என் பேகம் என்னை விட்டு போக போகிறா. அடே, எனக்கு ஃபுல் கோல்டுடா. எங்கேயும் போக முடியாத சுச்சுவேஷன்ல இருக்க. ஆச்! சரி மச்சான், என் பிளேஸில் அர்ஜுனனும் உன் பிளேஸில் கிருஷ்ணனும் இருந்தா இப்படி பேசிருக்க மாட்டாங்களா? இப்போ வந்துட்டேன் அர்ஜுனா. உன்னோட ரத சாரதி நான் இருக்கேன். லவ் யூடா மாமா. லவ் யூடா மச்சான். என்ன இன்னும் வரல? இன்னைக்கு எப்படியாவது பேகத்துக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம். என்ன இவன் மறுபடியும் வந்திருக்கான்? கோபத்தில் அன்னைக்கு அடிச்சதுக்கு பழி வாங்க வந்திருக்கானோ? என்ன கண்டுக்காம போறா? பேகம், பேகம், நில்லு பேகம். பேகம், என்ன, என் கேப் வர லேட் ஆகுது. உன் கேப் நான் சொல்ற வரைக்கும் வராது பேகம். கியூ? மேஜிக். என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. சீக்கிரம் சொல்லு ஜீவன். உன்னை சொல்லு ஜீவன், போல். நீ நான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை சொல்றது ரொம்ப நாள் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வார்த்தை வரல. உன்னை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன். நீ இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை. நீ எனக்கு அவ்வளோ இஷ்டம் தெரியுமா? ஐ லவ் யூ பேகம்.
ஏன் எதுக்கு நீயே சொல்லிருக்கலாம்ல. அது கேர்ள்ஸ் திங். तुम नहीं समझेगा. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல. ஃபர்ஸ்ட் நானு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருப்ப? ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு தான் ப்ரப்போஸ் கியா நீ போல்தேனா? எனக்கு ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அப்புறம் பாவமேனு லவ் அக்செப்ட் பண்ணேன்னு சொல்லுவதானே. அதுக்கு தான் பொண்ணுங்க ஃபர்ஸ்ட் லவ் பண்ணா ப்ரப்போஸ் பண்ணவே மாட்டாங்க. கிங்ஸே ப்ரப்போஸ் பண்ணணும், குவீன்ஸ் அப்புறம் அக்செப்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். என்னவோ ஏதோ தான். என்ன உனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் கடவுளே அண்ட் தேங்க்ஸ் ராமா அல்ல இயேசு. போலாம். பேக் ஜீவன். இன்னிலிருந்து உன் பொறுப்பெல்லாம் என்னோடது, நான் எடுத்துறேன். நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு ராமபுத்திரன் பேர் வைக்கலாம். இன்னும் எக்ஸ்ட்ரா பிறந்துச்சுன்னா மாவள பேரும் தங்கச்சி பேரும் வைக்கலாம். என்ன சொல்றேன்? வாவா, இதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்டா. என் ஃபர்ஸ்ட் லவ் ஃபெயிலாக போகிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் மாமா. அது எப்படி மச்சான்? ஃபர்ஸ்ட்ல ஃபெயில் ஆனா எல்லாரும் சேடாக தானே ஃபீல் பண்ணுவாங்க. நீ என்ன ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிற? அவள் பிரம்ம ராட்சசி மாப்பிள்ள. அப்படின்னா ஆசையாக பேசினா ஒத்துக்க மாட்டான், திட்டினாலும் ஒத்துக்க மாட்டான், அடித்தாலும் ஒத்துக்க மாட்டான். ஆக மொத்தத்தில் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டான். அலைய விடுறது அலைய விடுறது அலைய விடுறது. நான் அவளை கெஞ்சணும். என் ஸ்கூல் லைஃப்பை அவளை கெஞ்சியே போயிடுச்சு மாமா. அதுக்கு தான் அவளை எப்போ தான் பிரேக் பண்ணி விடலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பண்ணிட்டேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைப்பை ஃப்ரீடப்பை என்ஜாய் பண்ணேன் மாமா. ஓகே மாமா. இந்த வல்லவன் படத்தில் வர எஸ்டிஆர் ஃப்ளாஷ்பேக்கு உனக்கு இருக்கும்னு எனக்கு தெரில மச்சான். மாமா நிஜமா உனக்கும் வர பொண்ணுக்கும் வாய் முறா குரங்கு. எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் ஃபீலிங்ஸ் இல்லைடா. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான்டா நாங்கள். அந்த கிசு கூட சின்ன வயசில் நாங்கள் 2 பேரும் விளையாடும் போது குத்துது. என்ன சொல்றீங்க? ஆமாவா இல்லையா? அவங்களே கேட்பா மாமா. அவங்க கூட சின்ன வயசுல அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டுருப்பாங்க. ஏய் மக்களே, நீங்க கூட சின்ன வயசுல அம்மா அப்பா விளையாட்டு விளையாண்டுருக்கீங்கல்ல. ஏனவா விடுறா. என் முறை பொண்ணு அவள் லவ் மேட்ரு என் மாமா கிட்ட எப்படி சொல்றேன்னு தெரில மச்சான். ஒத்துக்க வைக்கலாம் மாமா, கவலைப்படாத. மாமா, என் லவ் சக்ஸஸ் ஆனதுக்கு 2 பேர் தான் காரணம். ஒன்று நீ, இல்லை என் தங்கச்சி. நீங்க எப்பயும் சீதாராமன் மாதிரி இருக்கணும், நான் உங்களுக்கு அனுமன் மாதிரி காவலா இருப்பேன் மாமா. ஓகே ஹனுமான். காவலா இருப்பேன் மாமா. ஹனுமா காவலா இருப்பேன்னு தூங்கிட்டிய. என்ன பேகம், கடைசியில என் அண்ணன் காட்டின லவ்ல விழுந்துட்ட போலயே. உன் அண்ணா காட்டின லவ்ல விழுந்துட்டேன். எனக்கு இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. मुझे भी. हे बागी, ये देखो. ரொம்ப நல்லா இருக்கு. யார் கொடுத்தது? என் அண்ணனா? नहीं, मेरा पापा दिलाए मुझे. தமிழ்ல என் அப்பா கொடுத்தாரு. मेरा पापा की நான்னா ரொம்ப பிடிக்கும். எனக்காக என்ன வேணா பண்ணுவாரு. ஆமா பாகி, உன் பாப்பா என்ன பண்றாரு? என் அப்பா ஃபார்மர், விவசாயி. अच्छा ठीक है. பாகி, நம்ம என்ன பண்றோமோ இல்லையோ நம்ம அம்மா அப்பாக்கு டைம் ஒதுக்கணும். பாகி, நான்
நான் போயிட்டு வரேன். ம். எப்படி இருக்கமா என் தங்க குட்டி? அப்பா, எவ்வளோ நாள் வெயிட் பண்ண தெரியுமா இந்த வார்த்தைக்காக? என்னாச்சு பாக்கியம்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சாகர். இன்னைக்கு எனக்குள்ள இருந்த கோவம், துவேஷம் ஒரே நிமிஷத்துல காணாம போகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் அப்பாட்ட பேசுனியா? பேசினேன், அழுதுட்டேன். அவரை பார்த்தப்போ என் அப்பாவா எனக்கு தோணல சாகர். என் அம்மா சாவுக்கு காரணமான ஒரு மனுஷனா தான் எனக்கு தெரிஞ்சாரு. அப்பாங்கிற வார்த்தை என்னை விட்டு தூரமா போய் ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. ஆனா இன்னைக்கு அவர் பேசுறத கேக்குறப்போதான் எனக்கு புரிஞ்சுது, அவர் பண்ணிக்கிட்ட 2வது கல்யாணம் அம்மா சாவுக்கு காரணம் இல்ல. அம்மா சாகிறதுக்கு முன்னாடி அம்மாக்கு டிசீஸ் இருக்குன்னு, அம்மா சாக போறாங்கன்னு பாகிக்கு தெரியக்கூடாது. நான் செத்ததுக்கு அப்புறம் உங்களையும் பாகியையும் பார்த்துக்க ஒரு துணை வேணும்னு அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அம்மா சத்தியம் வாங்கியிருக்காங்க. எனக்கு அப்பா மேல வெறுப்பு இருந்தாலும் அவர் அம்மாக்கு கொடுத்த வாக்குக்காக, என் மேல வச்ச பாசத்துக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டாரு. அன்னைக்கே அதுக்கு தான் பாக்கியம் அத்தனை வாட்டி சொன்னேன். ஒரு வாட்டி உங்க அப்பா கிட்ட பேசி பாரு. ஒரு தடவை உங்களை பார்க்கவே அருவருப்பா இருக்குன்னு மூஞ்சிக்கு நேரா சொல்லியிருக்கேன் சாகர். ஆனா ஒரு வார்த்தை கூட அவர் திருப்பி சொன்னதில்ல. சாரிப்பான்னு சொன்னப்பவும் அவரை நீ திட்டினாலும் பரவாயில்ல, என்கிட்ட பேசினா போதும் அப்படின்னு சொன்னாரு. நான் சரியான லூசு சாகர். ஏன் கோபத்துல அப்பாவை தூரமா வச்சுட்டேன். கோமா இருக்கப்ப யாரா இருந்தாலும் இப்படிதான் பாக்கியம். நம்ம அம்மா பிளேஸ்ல யாரையும் வைக்க முடியாது. ஆனா இருக்கிற அப்பாவையும் உன்னை விட்டு தள்ளி வைக்காம இருப்பாங்க. அப்பாவை பார்க்கணும் போல இருக்கு சாகர். நாளைக்கே உன் அப்பாவை பக்கம் நான் கூப்பிட்டு போறேன். ஓகேவா? ஓகே பச்சுக்குட்டி. அவ அப்பா கிட்ட புரியுற மாதிரி நீயே சொல்லு. ஓகே ஓகேவா? ஓகே ப்ரோ, நான் பார்த்துக்கிறேன். பேகம், அவ அப்பாவை பத்தி புரிஞ்சுக்க ஏதாவது ஒன்று பண்ணு பேகம். मैं बोलूंगी सागर. சரியா? இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க எனக்காக ப்ளீஸ். ஹலோ, சொல்லுடி. போன வேலை முடிஞ்சுச்சா? முடிக்க தானே வந்திருக்கேன். ஆமா, உன் மாமாக்கு ஏற்கனவே ஆள் இருக்குதானே? அப்புறம் எதுக்காக நீ தேவையில்லாம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? ஏய், எனக்கு என் மாமானா சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். இப்ப எவ்வளோ ஒருத்தி நடுவுல வந்து லிவ் இன் கிவ் இன்னு சொன்னா மறந்துடணுமா?
நான் இங்க வந்ததே அதுங்க ரெண்டுத்தையும் பிரிக்கிறதுக்காகலாம். ஹலோ ஸ்ரவந்தி. ஹலோ சாய், எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்டி, ஏன்னா நீ என் ஃப்ரெண்டு. அப்பா, ஏன் எதுக்குன்னு கேட்காம நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன், அங்கே வந்துடுங்க.